வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19வது தவணை கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ கடந்த மாதம் 24ஆம் தேதி நம்ம பிரதமர் அவர்கள் இந்த 19வது தவணை குறித்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை தொடங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபா பணம் வந்து செலுத்தப்பட்டுச்சு. ஸோ அதுலேயும் பல விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு போயிருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ பணம் வராமல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஸோ பிஎம் கிசான் திட்டத்துக்காக இந்த 19வது தவணைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வராமல் இருந்துகிட்டு இருக்கு. அவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ அதை நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 19வது தவணை பிப்ரவரி 24ஆம் தேதி கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக ரூபாய் 2000 மாற்றப்பட்டது. இந்நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகை உங்கள் கணக்கிற்கு வந்து சேரவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. நேரடியாக உதவி எண்களுக்கு அழைப்பு விடுக்கலாம். இதன் மூலம் பிரச்சனை உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். இதுவரையில் 18 தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் 19வது தவணை பீகாரின் பாகல்பூர் மாவட்டத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டார். 9.8 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு 22 கோடி இதன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்னமும் சில விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை வழங்கப்படவில்லை. எனவே 19வது தவணை பணம் யாருடைய கணக்கிற்கு வரவில்லையோ அவர்கள் உதவி எண்களுக்கு அழைத்தால் பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படும், பணம் வரவு வைக்கப்படும். ஏதேனும் காரணத்திற்காக உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் 2000 ரூபாய் வரவில்லை என்றால் பிரச்சனை தீர்க்கப்பட்டவுடன் நிலுவையில் உள்ள தவணைகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் பெயர் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தும் தவணை தொகை உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் எளிதில் புகார் செய்யலாம். ஆனால் முதலில் பயனாளிகளின் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய பெயர் லிஸ்டிங்கில் இருந்தும் பணம் வரவில்லை என்றால் கீழ்காணும் விஷயங்களை சரிபார்க்கலாம். உங்களுடைய வங்கி கணக்கு தகவல்கள் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது சரியாக வழங்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும். உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகு இகேஒய்சி செயல்முறையை செய்துள்ளீர்களா, உங்கள் நிலப்பதிவுகள் சரிபார்க்கப்பட்டதா, இவை அனைத்தும் சரியாக இருந்தால் தவணை பணம் உங்கள் கணக்கிற்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயனாளிகளுடைய பட்டியலில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட வங்கி கணக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட வங்கி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையோட இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இகேஒய்சி நீங்கள் கட்டாயம் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலப்பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்து உங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வேறு நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.